துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12 இருக்கிறார். பொதுவாக 12 சுக்கிரன் இருப்பது கோச்சாரத்தில் யோகம், ஆனால் நீச்சமாக இருக்கிறார். அதே சமயத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி வக்ரமாக இருக்கிறார். இருந்தாலும் சனியும் சுக்கிரனும் ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். சனியை சுக்கிரன் மட்டும் பார்க்கவில்லை, குருவும் பார்க்கிறார். ஆகையால் சனி பாதிப்பு குறைகின்றது தான். சனி பாதிப்பு குறைகின்றது. ராசிக்கு 10 சூரியன் திக்பலத்தோடு இருக்கிறார். பொதுவாக குரு 10 இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 10 குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மிதுனத்தில், அப்பொழுது குருவால் பாதிப்பு இருக்காது. கோச்சார வேத எவை 10 தான் உங்களுக்கு குரு 10 இருந்தாலும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகையால் குருவால் பாதிப்பில்லை. ஆனால் சூரியனால் யோகம் இருக்கிறது. இந்த வாரம் சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 10 இருக்கிறார், 11 இருக்கிறார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறும், லாபம் கொண்ட வாரமாக இருக்கும். சூரியன் திக்பலம் என்பது மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் அது. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் எடுங்கள், அவற்றில் வெற்றி இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த சூரியன் திக்பலத்தோடு இருப்பது உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மையான முடிவுகள், முயற்சிகளிலே வெற்றிகள், பாராட்டுகள், எதையும் சரியாக முடித்து காட்டக்கூடிய கெட்டிக்காரத்தனம் இருக்கிறதே என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இவையெல்லாம் ஏற்படும். இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. பதவி உயர்வு, அதிகார உயர்வு என்று. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர் நண்பர்களாலும் பகமை இல்லை, நட்பே. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறோம். ஆகிய ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமும் மேன்மையான வெற்றிகளும் இருக்கிறது. கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அவை உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? நன்மை இருக்கிறதா? இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறு திங்கள் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதே சமயத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் அட்டமத்தில் 8இல் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7இல் ரிஷபத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே செவ்வாய் 8இல் இருக்கின்ற பொழுது வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் எதையும் குழப்பம் ஏற்படும். எதையும் முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் யோசிப்பீர்கள். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வார்த்தையிலும் கோபம் வரும். இருந்தாலும் உங்களுக்கு குரு 9இல் இருக்கிறார். 9இல் இருக்கின்ற குரு உங்களுக்கு சனி ராசியை பார்க்கிறார். அப்போ அந்த ராசியை பார்க்கின்ற குரு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாயால் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் புத்திக்காரகன் குரு பகவான், அவரே தனக்காரகனும். ஆகையால் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. செவ்வாய் 8இல் இருப்பது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் வந்தால் அறிவுக்கு சத்துரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவை மனவில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியால் இப்பொழுது பாதிப்பில்லை. மகரமாக சனி இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறது. கேது 10இல் இருக்கிறார். அதுதான் கேது 10இல் இருக்கின்ற பொழுது சில முடிவுகள் எடுக்கும்போது யோசனை இல்லாமல் முடிவுகள் எடுப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் இப்பொழுது உங்கள் அந்த வீட்டுக்கு 12இலே இருக்கிறார் விரயத்தில். இந்த வாரம் கிரகணமும் இருக்கின்றது. சந்திரன் உங்களுக்கு அமாவாசையாக வருகின்ற நாள் 12ஆம் தேதி. அந்த நாள் உங்களுக்கு கிரகணம், சூரிய கிரகணம். ஆக இந்த வாரம் பொருளாதார ரீதியாக செவ்வாய் உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 10க்குரியனால கிரகண வாரமாக இருக்கின்ற நாள். ஆகையால் இந்த ஒரு விஷயம் பெரிய முதலீடு செய்கிறது தவிர்ப்பதே நல்லது. எந்த பெரிய முதலீடு செய்வது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தவிர்ப்பது நல்லது. கிரகண நாட்கள் ஒரு 2 நாள், அந்த நாட்கள் ஒன்றும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. உத்தியோகம், உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். ஏனென்றால் இந்த வாரம் ஒரு கிரகண வாரம்.
ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் பாதிக்கப்படுகிறார் கிரகண நிலை. இவாக எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய அதிகாரிகளும் மேலதிகாரிகளும் அவங்களோடு கலந்தாலோசித்து முடிவுகள் எடுங்கள். தன்னிச்சையாக முடிவுகள் எடுத்து என்றால் அது உங்களுக்கு எதிராகவே பாதகமாக திரும்பிவிடும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உறவெல்லாம் அருமையாக இருக்கும். அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறார். நீச்சம் பெற்றாலும் அவர் லாபத்தில் இருக்கின்ற பலம் இருக்கிறது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமனாலே நிதானம். அதுக்கப்புறம் சந்திரன் உங்களுக்கு 8க்கு 9க்கு வந்தாலும் ஆட்சி பெற்றால் கிரகணம். எனவே இந்த வாரம் அதுக்கப்புறம் சந்திரன் 10க்கு வருவார், அப்புறம் 11க்கு வருவார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் நிதானம், பொறுமை, கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதால் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன் யோசனையும் செயல்படுவது மிக மிக முக்கியம். கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அந்த மந்திரம் சக்திக்குரிய மந்திரம். அதை உச்சரிக்கின்ற பொழுது உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் மிகவும் பலம் பெறுவார். ஆடி மாதம் வேறு. அப்படி வளம் பெறுகின்ற போது உங்களுக்கு நன்மைகள் விரைவாகவே கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. திங்கள் மதியத்தின் முதல் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் சந்திராசிரமம். மேலும் கிரகணமும் இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் 8ஆம் இடத்தில் ஏற்படுகின்றது. எனவே இந்த வாரம் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். செவ்வாய் வேறு 7ல் இருக்கிறார். கோபத்தை கொடுப்பார். ராசியை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் சனியும் வக்ரமாக இருக்கிறார். ஆனால் குரு பார்வை சனியின் மீது இருக்கிறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சொத்து விஷயத்தில் ரொம்ப கொண்டு வழக்குகள் போன்ற இருந்தால் அது கொஞ்சம் யோசனையோடு செயல்பட வேண்டும். கவனம் செலுத்துவது எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு என்று நீங்கள் அதை பற்றி கேட்க வேண்டும் உங்களுடைய வழக்கறிஞரிடம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில முடிவுகள் எடுக்கின்றவர்கள் தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறது. கிரகணமும் 8ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. 10ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார். 10ல் சுக்கரன் இருக்கிறது நன்மை இல்லை. 6, 7, 10 சுக்கரன் யோகத்தை செய்ய மாட்டார். இவையெல்லாம் பார்க்கின்ற தொழில் வியாபாரம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டிய வாரம். கொடுக்கல் வாங்கல், பண பரிமாற்றம், யாரையும் நம்பி ஒரு யோசனையோடு முன்பணமாக கொடுக்கின்ற போது அதுக்கு அதை பற்றியான டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் ஒரு பேச்சுக்காகவே கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். இந்த வாரம் அவர் சொல்லிட்டார் அவர் நல்ல நாணயமானவர் அப்படின்ட்டு நீங்கள் எதனா ஒரு பணம் கொடுக்க போனால் அவருக்கு எதனா உடல்நல பாதிப்புனா நீங்கள் அவரை போய் கேட்கவும் முடியாது. அவருக்கு அப்புறம் நீங்கள் எப்படி அதை வாங்குறதுன்னு உங்களுக்கும் தெரியாது. இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக சொல்கிறேன். பெரிய ஷேர் கொடுக்குறவங்க பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தர் நம்பி கொடுப்பாங்க. இப்போனா செக் பேசிட்டுக்கே கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டால் அப்புறம் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். இது இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானம் அந்த 10ஆம் இடத்துக்குரிய புதன் 8ல் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் ஒன்று இருக்கிறது. 8ல் சூரியன் இருக்கின்ற போது 8ல் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஆனால் பாக்கியாதிபதி 8ல் இருக்கிறார். பாதிப்பு தான் இல்லை. எனவே கொடுக்கல் வாங்கல் பணம் பரிமாற்றத்தில் எச்சரிக்கை. உத்தியோகம் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை வார்த்தையிலே நிதானம் வேண்டும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. எதிர்ப்பால் இனத்திடம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும். பெண்கள் குறிப்பாக ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி ஒரு போராட்ட குணம் உள்ள ராசி தான். இருந்தாலும் இவையெல்லாம் உங்களோடு தெரிந்து கொள்வது நல்லது. குடும்பம் 7ல் செவ்வாய் இருப்பது நல்லதல்ல. 7ல் செவ்வாய் இருப்பது சாதகம் அல்ல. எனவே கணவன் மனைவியிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். நண்பர்களிடம் பகைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக நண்பர்கள் நண்பர்கள் பரவாயில்ல நம்ம பேசிக்கலாம் கூட ஒன்று. கணவன் மணி உறவுகளே சின்ன சின்ன விஷயம் பெரிதுபடுத்தினால் அது மன வருத்தத்தையும் பேச்சாமல் இருக்கிறதே கஷ்டமாகவும் இருக்கும். இதை கவனம். ஆரோக்கியம் என்று பார்க்கிற ஆறுக்குரியவன் சுக்கிரன் அவர் 10ல் இருக்கிற ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது இந்த வாரம் முக்கியம். குழந்தைகளை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் அவர்களுடைய செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அது கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள். கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இந்த வாரம் சக்திக்குரிய அந்த மந்திரத்தை உச்சரிப்பது மூலம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரம் சூரிய கிரகணம் இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் உங்களுக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறால் நிதானம், பொறுமை, பண விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல், பண பரிமாற்றம் போன்றவற்றில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் 6இல் செவ்வாய் இருக்கின்ற யோகம், 3இல் சனி வக்ரமாக இருந்தால் குரு பார்வை, இவையெல்லாம் பலம். சூரியன் உங்களுக்கு 7இல் இருந்தாலும் குருவோடு சேர்க்கை, குரு நன்றாக இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு குரு 7 உச்சம். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திரனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன், வெள்ளி போன்ற நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம், உங்கள் ராசிக்கு இப்போ 10ஆம் லாபாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், அவர் 6இல் இருக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் 10ஆம் இடத்துக்குரியவர் 9இல் நீச்சமாக இருக்கார். இருந்தாலும் சனியுடைய பார்வை இருக்கிறது. பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காருவது ஒரு யோகம், சனியுடைய பார்வையும் இருக்கிறது. எனவே வருமானம் நன்றாகவே இருக்கும். கிரகண நாளில் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. மற்றபடி அது பெரிய முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தவிர வருமானம்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மக்கள் வராமையாக பிறப்புறாங்க வெளியே. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். சந்தோஷமானத்தில் பெரிய முதலீடு தவிர்க்க வேண்டும். முற்றிலும் இந்த வாரம் உங்களுக்கு அது மாதிரி வருது. கிரகணம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கிரகணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படியே உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் போயிடும். இது தாங்க கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். வருமானம் மிச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகம் சூரியன் குரு சேர்க்கை என்கின்ற சிவராஜி உத்தியோகம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிராப்ளம். அவர் கிரகண நிலையில் அவரே இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறார்? ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இல்லையா, சூரியன் பகை கொண்டவர். சூரியன் அப்பா தான் சனிக்கு, ஆனாலும் பகை காட்டுகிறார். எனவே அதெல்லாம் ஒன்றும் உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லை. உறவுகள், கணவன் மணி உறவு, நண்பர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகண நாட்கள் மட்டும்தான் இந்த கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி 7 குரு இருக்காரு, அதில் நல்லது. ஆரோக்கியம், செவ்வாய் 6இல் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். எதிரில் ஒதுங்கி இருப்பார்கள். இதெல்லாம் சாதகமான ஒரு விஷயம். மற்றபடி பார்க்கின்ற பொழுது க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். இந்த வாரம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுமே தான் உங்களுக்கு பலம் பெறுவார் செவ்வாய் பகவான். அது இன்னும் யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும். வெற்றிக்குரிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். மேலும் இந்த வாரம் ஒரு கிரகணம் ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு கிரகண பாதிப்பு இல்லை. அது 6ஆம் இடத்தில் ஏற்படுகின்றது. 6ஆம் இடத்தில் கிரகணம் வருவது சில வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக 6ஆம் இடத்தில் கிரகணம் இருக்கிறது ஒரு சாதகமான அமைப்பு. என்றாலும் உங்கள் ராசியிலே ராகு குழம்பும் சின்ன பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கார். சனியும் 2இலே வக்ரமாக இருக்கிறார். ஆனால் 7இலேயே சனி வக்ரமாக இருக்கின்றது, நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்றாலும் பாகிஸ்தானத்தில் சனி, ஆனால் குரு பார்வை இருக்கே, குரு பார்வை இருக்கு, அது இன்னும் யோகம்தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு முன்னதாக சந்திரன் சந்தோஷமாக வந்தாலும் உங்களோட ராசிக்கு 7இல் இருப்பார், 6இல் இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கிரகணன்றது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் தான், பார்ஷியல் இது தான் இந்த லூனார் எக்ஸ்பிளேஷன்றது. அதே பார்க்கும்போது இங்கே இருந்து சோலார் எக்லிப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்ஷியல் சூரிய கிரகணம் பார்ஷியலாக தான் இருக்குது. எனவே இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேன்மையான முயற்சிகள், மேன்மையான செயல்கள் இருக்கும். அதுக்குரிய வாய்ப்புகள், பண விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும். உத்தியோகம் 6இல் சூரியன் இருக்கார், சிறப்பான அமைப்பு. கிரகண நாள் மட்டும் கொஞ்சம் நிதானம், வார்த்தையிலே பொறுமை. மற்றபடி உங்கள் சூரியன் இருக்கிறது
உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். பகமெல்லாம் காட்ட மாட்டாங்க. சக ஊழியர்களே நட்பு பாராட்டுவார்கள். 7.5 அந்த 2ஆம் இடத்து சனி வக்ரம், ராசியிலே ராகு, இதெல்லாம் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம். நீங்கள் தான் கோபப்பட்டு கடிந்து கொள்வீர்களே, அவங்க உங்கள் நட்பை பாராட்டுவார்கள். உறவுகளும் அப்படிதான். கணவன் மணி உறவே அப்படிதான் காட்டிட்டு இருக்கோம். நீங்கள் தான் பகமை காட்டுவீர்கள். அவங்க உங்கள் மீது அன்பை தான் காட்டுவார்கள். ஒரே ராசியாக இருந்தால் தான் பிரச்சனை. நீங்களும் கும்பராசி, உங்கள் மனைவியும் கும்பராசி இருந்தால் அது பிரச்சனையை கொடுக்கும். மற்றபடி வேறு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க மீது அன்பை காட்டுவார்கள். மற்றபடி பாருங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவை உங்களுக்கு நன்மை. 6ல் வர புதன் பலமாக இருக்க. புதன் 6ல், சூரியன் 6ல், குரு 6ல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெற்றியை கொடுக்கக்கூடியவர். 11ஆம் இடத்துக்குரிய குரு அவர் 6ல் இருக்கிறது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய. இதெல்லாம் சாதகமான ஒரு விஷயம். கிரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அது இன்னும் மேன்மையை கொடுக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். 6ல் சூரியன்லாம் ஆரோக்கியம் கொடுக்கும். அந்த கிரீம் என்கிற மந்திரம் இன்னும் பலத்தை கொடுக்கும். வெற்றிகள் மிக விரைவாக பெறுவீர்கள். நலம் பெருக வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? அற்புதமான வாரம். ஜென்ம சனி வக்ரமாக அவர் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வை, குரு 5ல் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஒரு மன தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையாக இப்பொழுது இருக்கிறது. இந்த வாரம் அமாவாசை என்று ஒரு கிரகணம் வருகின்றது. சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12. அந்த நாள் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். மற்றபடி சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கின்றார். செவ்வாய் ராசிக்கு 9க்குரியவர். அவரும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் வீடு குருவோடைய வீடு. உங்கள் ராசிக்கு குருக்கு 10ஆம் வீடான தனுசும், குருவோ 9ஆம் வீடாகப்பட்ட செவ்வாயோட வீடான விருச்சகத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை ஏற்படுகிறது 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும். அதுவே ஒரு பலங்க. அதுவே ஒரு பலமான அமைப்பு. 6ல் கேதுவும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை காட்டுகிறது. தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் நான் சொன்னாலே இந்த பலம் பார்வை பரிவர்த்தனை அதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம். ஆகிய வருமானம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் யோசனையோடு முன் யோசனையோடு செயல்படுங்க. சனி அந்த கெடுக்க பார்ப்ப இருந்தாலும் அவரே உங்களுக்கு லாபாதிபதி. எனவே தொழில் வருமானம் வியாபாரம் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கவே செய்யும். சேமிப்பும் இருக்குது. கடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிப்பு ஜென்ம சனியால் கடன் தீரக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மையான முயற்சிகள், அதற்குரிய நன்மையான பாராட்டுகள். குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம். அது பஞ்சமஸ்தானத்தில் ராசிக்கு ஏற்படுகிறது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையக்கூடிய சூழ்நிலையை எடுத்து காட்டுகின்றது. மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களும் பகைமை காட்ட மாட்டார்கள். அதே சமயத்தில் சுக்கிரன் 7ல் இருக்க. அப்போது உத்தியோகத்தை பொறுத்த ஆண்கள் பெண்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேச முயற்சி. இதனால் நீங்கள் ஒன்று பேசிட்டீங்கன்னா அது வந்து தப்பாயிடும். அதேபோல் பெண்கள் ஆண்களிடம் பேசுவதிலே நிதானம் காட்டுங்கள். இவை தான் மட்டும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த 7ல் சுக்கிரனும் இந்த வேலையை செய்வார். ஏன்னா பகை இல்லை சுக்கிரன் ராசிக்கு. அப்படி பார்ப்போம் அது நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது. மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் இடத்தில் குரு வந்து இப்படி உச்சமாக அற்புதமாக இருக்காரே. புத்திரஸ்தானம் 5ஆம் இடம். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்குரிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை பெறுகின்ற நாளம் வருகிறது. இருந்தாலும் கிரகண நாட்கள் வரும்போது இந்த டாக்டர்கிட்ட போகிறது அதெல்லாம் செக்கப் பண்ணுறதுன்றது வேண்டாம். எப்பயும் குழந்தை பேர் வச்சு கர்ப்பமாக இருக்கின்றவர். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியம், உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய மேன்மையான வாரம் இருக்கும். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றி மிக விரைவாக வரும். சக்திக்குரிய அந்த பீஜ மந்திரத்தை கூறுவது நன்மையான வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026 முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன்.
உங்களுடைய ஜனனஜாதகமும் முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அனுப்புவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.